ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய சேனலில் வர அப்டேட்ஸ்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. போக்குவரத்து கழகத்தில் புதிய அப்டேட் வந்தாச்சுங்க. என்ன அந்த அப்டேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா, போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர், ஏஇஜே, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மாதிரி பணியிடங்களை நிரப்பத்துக்குண்டான ஒரு அறிவிப்பு வந்தாச்சு. ஸோ தமிழகத்தில், இந்தியாவில் போக்குவரத்து கழகத்தில் இருக்கிற வேக வரம்புகளை குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்குறக்குங்க. இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் வாகனங்களுக்கு ஏற்ப அவற்றின் வேக வரம்புகள் மாற்றப்படுகின்றன. மத்திய அமைச்சகத்தின் பரிந்துரைக்கு ஏற்ப குறைவான வேகங்களை அந்தந்த மாநில அரசுகளே நிர்ணயம் செய்து கொள்ள மத்திய அரசு அனுமதிகள் வழங்கியிருக்காங்க. ஸோ இப்போ மோட்டார் வாகனம் அதிகபட்ச வேகம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பயணிகளுக்கான மோட்டார் வாகனம் M1 வகை 8 பயணிகள் வரைக்கும் பயணிக்கலாம். விரைவு சாலையாக இருந்தால் 120 கிலோமீட்டர், தேசிய நெடுஞ்சாலையாக இருந்தால் 100 கிலோமீட்டர், நகர எல்லைக்குள்ளார 70 கிலோமீட்டர், பிற சாலைகள் அந்த அளவு 70 கிலோமீட்டர் தாங்க. ஸோ M2 மற்றும் M3 9 பயணிகளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாகனத்தை இயக்குனாங்க அப்படின்னா அவங்க பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்பீட் லிமிட்டு தான் போகணும். ஓகேங்களா? ஸோ விரைவு சாலையில் 100, தேசிய நெடுஞ்சாலையில் 90, நகர எல்லைக்குள்ளார வெறும் 60 கிலோமீட்டர் தான், பிற சாலைகளில் இருந்தால் 60 கிலோமீட்டர். இப்போ தாங்க முக்கியமானது, இந்த சரக்கு வாகனங்கள் விரைவு சாலைகளை பார்த்திங்கன்னா 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம். தேசிய நெடுஞ்சாலையில் பார்த்திங்கன்னா 80, நகர எல்லைக்குள்ளார 60 தாங்க. ஸோ பிற சாலைகளில் 60. இருசக்கர வாகனங்களுடைய ஸ்பீடு பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா கொஷின்ஸாக வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இருசக்கர விரைவு சாலைகளில் பார்த்திங்கன்னா 80, தேசிய நெடுஞ்சாலைகளில் 80, நகர எல்லைக்குள்ளார 60 தாங்க, பிற சாலைகளில் 60. 4 சக்கர வாகனங்கள் பார்த்திங்கன்னா அதே தான் லிமிட். விரைவு சாலையில் தேசிய நெடுஞ்சாலையில் பார்த்திங்கன்னா 60 கிலோமீட்டர், நகர எல்லைக்குள்ளார 50 கிலோமீட்டர் தான் ஸ்பீடு. அதே மாதிரி பிற சாலைகளில் 50 கிலோமீட்டர். ஸோ ஆட்டோஸ் 3 சக்கர வாகனங்கள் இது விரைவு சாலையில் போக கிடையாது. தேசிய நெடுஞ்சாலையில் போகிறப்ப 50 கிலோமீட்டர் தாங்க ஆட்டோவுடைய ஸ்பீடே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆட்டோடைய ஸ்பீடு அப்படி நம்ம பார்க்குறப்ப 50, நகர எல்லைக்குள்ளார பார்த்திங்கன்னா 50க்கு மேலே அவங்க போகவே கூடாது. பிற சாலைகளாக இருந்தாலும் ஹையர் ஸ்பீடு 50 தாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கேட்கப்படக்கூடிய கேள்விகள். ஓகேங்களா? ஸோ அதனால் இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ டிஎன்எஸ்டிசியில் புதிய ஆட்கள் எல்லாமே எடுத்துகிட்ருக்காங்க. புதிய விண்ணப்பங்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. கரெக்ட் சரியாக பார்த்திங்கன்னா ஏப்ரல் 21 கடைசி தேதி அப்படின்றத நம்ம குறிப்பிட்டு சொல்லிட்டோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த வேகன்சிஸாக புதுசாக மாட்டலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. டிஎன்எஸ்சி வந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் பெற நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.